வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் உப்பு ஜாடி எங்கே இருக்கிறது? அதற்கு பக்கத்தில் எண்ணெய் பாட்டில் இருக்கிறதா இல்லையா? இதோ இந்த கேள்விதான் இன்றைய வீடியோவின் முக்கிய கருப்பொருள். உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா? இது ஒரு சிறிய விஷயம்தான். ஆனால் இந்த சிறிய விஷயம் உங்கள் வீட்டின் செல்வத்தையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்குமா? நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற வாஸ்து சாஸ்திரமும் ஆன்மீக நம்பிக்கைகளும் இதை பற்றி என்ன சொல்கிறது? கல்லுப்பின் அதிசய சக்தி என்ன? அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது? இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் வீட்டில் செல்வம் பெருகவும் கடன் தொல்லைகள் நீங்கவும் மன அமைதி கிடைக்கவும் செய்யக்கூடிய அற்புதமான கல்லுப்பு பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏனென்றால் இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடங்கலாமா? நண்பர்களே, முதலில் உப்பின் மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். உப்பு என்பது வெறும் சமையல் பொருள் மட்டுமல்ல. வாஸ்து சாஸ்திரப்படி உப்பு என்பது எதிர்மறை சக்தியை விரட்டும் ஒரு மந்திர மூலப்பொருள். அதை சரியான இடத்தில் வைப்பது அதிக பணத்தை ஈர்க்கவும் மன அமைதியை தரவும் உதவும். கல்லுப்பு என்பது இயற்கையாக கிடைக்கும் உப்பு. இதில் உடலுக்கு தேவையான பல தாதுக்கள் உள்ளன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், சரும ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. ஆனால் ஆன்மீக ரீதியில் பார்த்தால் உப்பு மகாலட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது. கடலில் வாசம் செய்யும் மகாலட்சுமிக்கு கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு தாய் வீட்டு சீதனம் போன்றது. இப்போது ஒரு கேள்வி. உங்கள் வீட்டில் உப்பு ஜாடி எங்கே இருக்கிறது? தரையிலா? அடுப்புக்கு பக்கத்திலா? அலமாரியிலா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போது மிக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். உப்பு ஜாடியை எந்த திசையில் வைக்க வேண்டும்? வாஸ்து விதிகளின்படி சமையலறையின் தென்மேற்கு திசை உப்பு ஜாடியை வைப்பதற்கு மிக உகந்த இடமாகும். ஏன் இந்த திசை? தென்மேற்கு திசை என்பது நிலைத்தன்மை மற்றும் செல்வ வளத்தை குறிக்கும் திசை. இந்த திசையில் உப்பை வைக்கும்போது வீட்டில் உள்ள வறுமை நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை: வடகிழக்கு திசையில் ஒருபோதும் உப்பு ஜாடியை வைக்கக்கூடாது. இது வீட்டில் வீண் விரயங்களையும் பண கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். மேலும் உப்பு ஜாடியை தரையில் வைக்கக்கூடாது. அது உயரத்தில் உங்கள் கை தொடும் தூரத்தில் இருக்க வேண்டும். எந்த பாத்திரத்தில் உப்பு வைக்க வேண்டும்? பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வர் டப்பாக்களை தவிர்க்கவும். பீங்கான், செராமிக் அல்லது கண்ணாடி, கிளாஸ் ஜாடியில் மட்டுமே உப்பு வைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? உப்பு என்பது மகாலட்சுமிக்கு இணையானது என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. அதனால்தான் உப்பு ஜாடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்கும்போது நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் சேரும். இப்போது நமது முக்கிய கேள்விக்கு வருவோம். உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா? இதற்கு 2 விதமான கருத்துக்கள் உள்ளன. பார்ப்போம். முதல் கருத்து: வைக்கலாம். சில வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் அதை உப்பு ஜாடியின் பக்கத்தில் தான் வைக்க வேண்டும். உப்பு ஜாடியையும் எண்ணெய் ஜாடியையும் தனித்தனியாக வைக்கக்கூடாது. ஆனால் இதற்கு எதிரான கருத்தும் உள்ளது. 2வது கருத்து: வைக்கக்கூடாது. உப்பு மற்றும் எண்ணெய் இரண்டுமே வெவ்வேறு ஆற்றல்களை கொண்டவை. உப்பு நிலைத்தன்மையையும் எண்ணெய் செழிப்பையும் குறிக்கும். இவற்றை அருகருகே வைப்பது ஆற்றல் மோதலை ஏற்படுத்தும் என்று சிலர் கூறுகின்றனர். என்னதான் சரியான வழி? நண்பர்களே, உண்மையில் இரண்டையும் அருகருகே வைப்பதை விட இரண்டுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி விட்டு வைப்பதுதான் சிறந்தது. உப்பு ஜாடியை தென்மேற்கு திசையிலும் எண்ணெய் பாட்டிலை வேறு ஒரு இடத்திலும் வைக்கலாம். ஏனெனில் உப்பு ஜாடியை தனியாகவும் எண்ணெய் ஜாடியை தனியாகவும் பிரித்து வைத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரும் என்று ஒரு நம்பிக்கையும் உள்ளது. அதனால்தான் இரண்டையும் மிக அருகில் வைக்காமல் ஒரு சிறிய இடைவெளியுடன் வைப்பதே சிறந்தது. மேலும் உப்பு ஜாடி வலது கை பக்கத்தில் இருக்க வேண்டும். பெண்கள் சமைக்கும்போது உப்பு ஜாடி எப்போதும் வலது கை பக்கத்தில் சுலபமாக தொடும் தூரத்தில் இருக்க வேண்டும். நிறுத்துங்கள். உங்கள் வீட்டில் உப்பு ஜாடியும் எண்ணெய் பாட்டிலும் எப்படி உள்ளது? அருகருகே உள்ளதா இல்லை தனித்தனியாகவா? உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போது கல்லுப்பு மூலம் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். இவை உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும். முதல் பரிகாரம்: கடன் தொல்லை நீங்க. கடன் தொல்லையில் துன்பப்படுபவர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யலாம். எப்படி செய்வது? புதன்கிழமையில் ஒரு சிறிய மண்பானை வாங்கவும். அந்த மண்பானையில் கல்லுப்பை நிரப்பி பூஜை அறையில் வைக்கவும்.
அதில் 5 ரூபாய் நாணயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கவும். அடுத்த புதன்கிழமை பழைய நாணயத்தை எடுத்து புதிய நாணயத்தை வைக்கவும். இப்படி 18 வாரங்கள் தொடர்ந்து செய்யவும். இந்த நாணயங்களை மஞ்சள் துணியில் கட்டி கோவிலில் உண்டியலில் சேர்க்கவும். 2வது பரிகாரம், கேட்டது கிடைக்கும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை நடுவில் வைக்க வேண்டும். பிறகு 4 காய்ந்த மிளகாயை எடுத்து அதை சுற்றி 4 மூலையிலும் வைக்கவும். இதை தலைவாசல் கதவின் உட்புறம் பகுதியில் வைக்க வேண்டும். மிளகாயின் கூர்மையான பகுதி எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கொள்ளும். இதை வாரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். மாற்றும்போது பழைய பொருட்களை ஓடும் நீரில் விட்டுவிடவும். 3வது பரிகாரம், வீட்டில் நேர்மறை சக்தி. கல்லுப்பு காற்றிலுள்ள எதிர்மறை சக்தியை உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை வைத்து வீட்டின் 4 மூலைகளில் வைக்கவும். 10 to 12 மணி நேரம் கழித்து அதை அகற்றி வாரத்திற்கு ஒரு முறை உப்பை மாற்றவும். இது வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். மேலும் தரையை சுத்தம் செய்யும் தண்ணீரில் சிறிது கல்லுப்பு சேர்த்து துடைக்கலாம். வீடு முழுவதும் சுத்திகரிக்கப்படும். 4வது பரிகாரம், மன அமைதி. வீட்டில் யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதா? ஒரு செப்பு பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி படுக்கை அறையில் ஏதாவது ஒரு மூலையில் வைக்கவும். அது மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரும். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை, கல்லுப்பில் ஏராளமான ஆன்டிபயாட்டிக் சக்தி உள்ளது. சருமத்தை சுத்தப்படுத்தவும் புத்துணர்ச்சியூட்டவும் கல்லுப்பு உதவுகிறது. சுருக்கமாக பார்க்கலாம். உப்பு ஜாடியை தென்மேற்கு திசையில் வைக்கவும், செல்வம் பெருகும். வடகிழக்கு திசையில் உப்பு வைக்க வேண்டாம், வறுமை வரும். பிளாஸ்டிக்கை தவிர்க்கவும். கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடியை பயன்படுத்தவும். உப்பு ஜாடியை தரையில் வைக்க வேண்டாம். உப்பு மற்றும் எண்ணெய் இடையே சிறிய இடைவெளி வைக்கவும். கல்லுப்பு பரிகாரங்கள், கடன் நீங்க, கேட்டது கிடைக்க, மன அமைதிக்கு. நண்பர்களே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஒரு அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. நம்பிக்கையும் சரியான முறையும் சேர்ந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.